இப்படியே நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம அப்பா நம்ம கிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட சீக்கிரமாவே முடிச்சு அவருக்கு நம்ம மேல இருக்கிற கோவத்தை கொஞ்சம் குறைச்சு கோவம் அதிகமாகாம பாத்துக்கலாம். Hi, darling. Darling. கமலேஷ், நான் ஆல்ரெடி அப்செட்டா இருக்க. தேவையில்லாம என் உயிர் எடுக்காத. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ஐயோ, நான் போய் என் உயிரையே எடுப்பேனா? நீ என்ன தப்பா நினைக்கிற டார்லிங்? நீ எனக்கு உரிமைப்பட்டவ, என் ஆளு. இந்த ஆளு கில்லுன்னு சொல்ற வேலையில வச்சுக்காத. முதல்ல இங்க இருந்து போ. போனா எனக்கு வேண்டிய பதில் கிடைக்காம நான் எப்படி போவேன்? நான் உன் காலை சுத்தின பாம்பு மாதிரி அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா? இப்ப நான் உனக்கு என்ன பதில் சொல்லணும்? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இப்படி திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருக்க. என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. நீ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? சிரிக்கணும்னா உன் கேபினுக்கு போய் அங்க சிரி. டார்லிங், நான் சொன்ன மாதிரி ஓமாயாலே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல வைப்பேன். ஆனா அப்படி சொல்றதுக்கு நம்ம வழியிலே ஒருத்தன் தடையா குறுக்க நிக்கிறான்ல, அவனை முதல்ல இங்கிருந்து தூக்குனா தானே நீ என்கிட்ட வந்து சேர முடியும். இவன் சீனுவை சொல்றானா? எப்படி இவனுக்கு தெரியும்? டார்லிங், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நமக்கு நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன். இந்த கமலேஷ் ஒண்ணு ஆசைப்பட்டா அதை அடையிற வரைக்கும் விட மாட்டான். ஆனா உன் விஷயத்துல என் மனசுல ஒரு காதல் கோட்டையே கட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது யாராவது குறுக்க வந்தா என்னால சும்மா இருக்க முடியுமா? சொல்லு. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன், அத ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ. நான் தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. நீ என்ன பண்ணாலும் எது செஞ்சாலும் என்னோட முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது டார்லிங். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. நீ நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லு, அது போதும் எனக்கு. அது வரைக்கும் நமக்கு நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன். அது யாரா இருந்தாலும், யாரையுமே. டார்லிங், மனசிலாயோ? அவர் காமெடியா பேசினாரு. அப்படியா? நான் அவர் முயற்சி பண்ணேன். நான் அவர் எனக்கு விட மாதிரியே தெரியல. ஓகே, அந்த அளவுக்கு என்ன பேசிய கொண்டாடுறா பாருங்களேன். இவன் பேசுறத பார்த்தா சீனு விஷயம் இவனுக்கு தெரியும் போல இருக்கே. இதனால சீனுவுக்கு எந்த பிரச்சனையும் இவன் கொடுக்காம பாத்துக்கணும். காமெடியா போச்சு தெரியுமா? அப்படியா? இவன் ஒரு ஆளுன்னு இவனை போய் லவ் பண்றா பாரு. எல்லாம் அவளை சொல்லணும். என்னோட பர்சனாலிட்டி, அழகு, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இவங்கிட்ட இருக்கா? இவன் மூஞ்சியும் இவனை எப்படி இவ செலக்ட் பண்ணா? கண்ணே தெரியாது போல இருக்கு. எப்பொழுதும் அப்பதான் பேசுவா? ஆமா, உங்ககிட்டயுமா? அதேதான் சார், காமெடியா போச்சு. டேய் டேய், நம்மால் மேல தப்பு இருக்காதுடா. இவன் தாண்டா நம்மால் மனசை மாத்திருப்பான். இவன் பண்ண வேலைக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன பண்றேன்னு பாரு. உன்னாலே என்ஜாய் பண்ண முடியல. அவனும் தனியா இருக்கு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். தனியா பசங்க கூட பேசிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். லாஸ்ட் வீக் அக்கௌண்ட்ஸ் ஃபைல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை சார், இன்னும் பண்ணல. யோ, அறிவு இருக்காயா? நாளைக்கு ஆடிட் இருக்குன்னு சொல்லியும் முடிக்கலன்னு அசால்ட்டா சொல்ற.
வேலைக்கு சேரும்போது மட்டும் என்ன வேலை கொடுத்தாலும் கரெக்டா செஞ்சிருவேன், எல்லாத்தையும் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சேர வேண்டியது. ஆனா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் காலரை தூக்கி விட்டு அங்கேயும் இங்கேயும் வெட்டி கதை பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யறதில்ல. அதானே? உன்னை சொல்லி தப்பு இல்லையா? உன்னை போய் அக்கௌண்ட் மேனேஜரா வேலைக்கு சேர்த்தாக்கம் பாரு, அவங்கள சொல்லணும். சார் அது வந்து யோ ஏயா, அறிவில்லை உனக்கெல்லாம்? கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? என்ன திட்டு வாங்குறது கேவலமா இருக்கா? சார் சொல்லு, கேவலமா இருக்கா? ப்ளீஸ் சார் கேபின்ல போய் பேசலாம் சார். ஏய், நீ யாரு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு? இங்க என்ன பிரச்சனை? கொடுத்த வேலையை முடிக்காம இருந்தா திட்ட தான் செய்வாங்க, பின்ன கொஞ்சுவாங்களா? ஏய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா ஃபைலும் என் டேபிளுக்கு வந்து ஆகணும்.